ஐயனார் துணை சீரியலில் இன்னைக்கு வானதி வீட்டில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாங்க. வானதியை பொண்ணு பார்க்க பாண்டி வரேன்னு சொன்னார். எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாண்டி வரவே இல்லை பொண்ணு பார்க்குறதுக்கு. உடனே வானதியோடைய அவங்க மாமா வந்து வானதி அப்பா கிட்ட போயிட்டு, மச்சான் நான் வீட்டுக்கு கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. வானதி லவ் பண்ணுற பையன் நல்ல பையன்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட கல்யாணத்துக்கு பேசினேன். ஆனால் இப்படி ஏமாத்துவான்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. பொண்ணு பார்க்க கூட அவனால் கரெக்டாக வர முடியல பாருப்பா. இது என் தப்பு தான் உங்ககிட்ட பேசுனது, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. அது பிறகு பாண்டி மட்டும் வானதி வீட்டுக்கு வராரு. உடனே வானதியை வாசல்ல இருந்து கூப்பிட்றாரு. வானதி வானதி அப்படின்னு பாண்டி கூப்பிட்றாரு. உடனே வானதி ஒடியாந்து, என்ன பாண்டி 6 மணிக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னேன், ஆனால் 8 மணிக்கு வந்திருக்க, வா வா உள்ள வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க வானதி. உடனே பாண்டியும் உள்ளே போகிறாரு. வானதியுடைய அப்பா பார்த்துட்டு கோவமா, இதுதான் பொண்ணு பார்க்க வர டைமா, இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க, எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க, அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வரீங்க, எங்கள் சொந்தக்காரங்க எங்களை என்ன நினைப்பாங்க, அசிங்கமாக நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வானதியோடைய அப்பா சொல்கிறாரு. உடனே வானதி அம்மாவும், உங்களுக்கு பொண்ணு பார்க்க கூட சரியான நேரத்துக்கு வர தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வானதி அம்மாவும் கேட்குறாங்க. உடனே பாண்டி, உங்கள் கோபம் எல்லாம் எனக்கு புரியுது, ஆனால் என்னுடைய சூழ்நிலை அது மாதிரி, எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வானதியோடைய அண்ணன், அதானே பார்த்தேன், நீ எங்கே நல்லா லவ் பண்ணி ஊரை சுற்றிட்டு பழகிட்டு அதுக்கப்புறம் இவளை கழட்டி விட்டுடலான்னு நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு வானதி அண்ணன் கேட்குறாரு. அதுக்கு பாண்டி, அப்படிலாம் நான் நினைக்கலங்க, எப்போவா இருந்தாலும் நான் வானதியை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு பாண்டி. அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, நான் எப்படி தம்பி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அண்ணன் பெரிய அண்ணன் இருக்கும்போதே சோழன் அண்ணனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துருச்சு. சேரன் அண்ணனுக்கு இப்போ தான் ஒரு பொண்ணு பார்த்துருக்கோம். அந்த பொண்ணு வீட்டில் இனிமேல் சம்மதித்து பேசி கல்யாணம் பண்ணுறதுக்கு நாள் ஆகும். அவங்களும் தப்பாக நினைப்பாங்கல்ல அண்ணனை. பாரு, அண்ணன் இருக்கும்போது 2 தம்பிங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டானுங்க அப்படின்னு சொல்லி பொண்ணு வீட்டில் அண்ணனை அவங்களும் தப்பாக நினைக்கக்கூடாதுல்ல. அதனால தான் எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு பாண்டி. அதுக்கு வானதி, ஏன் பாண்டி உனக்கு இப்போ தான் தெரிஞ்சுதா இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு என்னை மன்னிச்சிரு வானதி, நீ உடனே கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்குவேன்னு எனக்கு தெரியாது, அதனால் என்னை மன்னிச்சிரு வானதி அப்படின்னு சொல்கிறாரு பாண்டி. அதுக்கு வானதியோடைய அம்மா சொல்கிறாங்க, ஏன்பா இன்னைக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டு கல்யாணத்தை ஒரு 5 மாதத்துக்காவது தள்ளி வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க வானதியோடைய அம்மா. வானதியோடைய அப்பா, அதுக்கு இங்கேயும் அங்கேயும் நீங்கள் பார்த்துக்காம கொஞ்ச நாள் எங்களை அசிங்கப்படுத்தாமல் இருக்கலாம்ல கல்யாணத்து வரையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பாண்டிக்கிட்ட. அதுக்கு பாண்டி சொல்கிறாரு, வேணா நான் ஒன்றா வானதியை கொஞ்ச நாளைக்கு பார்க்காம இருக்கேன், அதுக்கப்புறம் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிட்ட பிறகு நான் வானதியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி போயிடுறாரு. பாண்டி வெளியே வந்த உடனே பின்னாடியே கத்திக்கிட்டே வராங்க வானதி. பாண்டி பாண்டி ஒரு நிமிஷம் நில்லு பாண்டி அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு வராங்க. என்னை வந்து எங்கள் வீட்டில் இப்படி அசிங்கப்படுத்திட்டியே நீ, நான் உன் மேலே உயிரியே வச்சுருந்தேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ வந்து இப்படி சொல்கிறியே, நீ வந்து என்னை ஏமாத்திட்ட, இனிமேல் நான் உன்னை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், இனிமேல் நீ என்ன என்னை கல்யாணம் பண்ணிக்கிறது, நான் இனிமேல் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு வேண்டவே வேண்டாம், உன்னை எனக்கு பிடிக்கல, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இனிமேல் உன்னை பார்க்கறதுக்கு நான் வந்து கடைக்கு வந்தேன்னா நீ என்னை செருப்பாலேயே அடி, உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை பாண்டி, நீ இங்கேருந்து போயிடு அப்படின்னு கோவமாக பேசுகிறாங்க வானதி. பாண்டியும், இல்லை வானதி அப்படி நினைக்காத வானதி, அப்படிலாம் இல்லை வானதி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் வானதி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. ஏய், இனிமே நீ வந்து என்கிட்ட பேசுனீன்னா இந்த கல்லாலேயே உன்னை அடித்து மண்டையை உடச்சிருவேன்னு சொல்லிட்டு ஒரு கல்லை தூக்குறாங்க. கோவத்தோடு இருக்காங்க. இனிமேல் என் முகத்தில் முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு வானதி போயிடுறாங்க. உடனே பாண்டி வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததும் சேரன் கேட்குறாரு பாண்டிக்கிட்ட, ஏன்டா பாண்டி இப்படிலாம் பண்ண, பாவம் இல்லையாடா அந்த பொண்ணு, உன்னையே நினச்சிக்கிட்டு இருக்கே, அவங்க வீட்டில் தப்பாக நினைக்க மாட்டாங்களாடா நம்மளை, அவங்களாம் பொண்ணு பார்க்க வரோன்னு ஆசையாக காத்துட்டு இருந்திருப்பாங்களேடா, இது மாதிரி செஞ்சிட்டியே பாண்டி, எதுக்கு பாண்டி அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பாண்டியன் சொல்கிறாரு, அண்ணா நீ இருக்கும்போது நான் கல்யாணம் பண்ணிக்கிறது, முதல்ல உனக்கு கல்யாணம் ஆகட்டோண்ணே, அப்புறமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சோழன் சொல்கிறாரு, எனக்கு அப்போவே தெரியும்டா, நீ இந்த விஷயத்தை தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும்டா, ஏண்டா இது முன்னாடியே நீ சொல்லியிருக்கலாம்ல எங்ககிட்ட, நாங்கள் இதை பற்றி பேசியிருப்போம்ல அப்படின்னு சோழன் பாண்டியனை திட்டுறாரு. பாண்டியனை மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரியாக வச்சுக்கிறாரு.
ஸோ சேரனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாருங்க. இன்றைக்கி இந்த கதை தாங்க நடந்தது. நாளைக்கு என்ன கதைன்னு பார்க்கலாம். ஓகே, நன்றி, பாய் பாய், வணக்கம்.